ஒன்று சொல்றேன், உங்களோட வாப்பா உம்மா செஞ்ச தவற உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேணும். பிளீஸ் பிளீஸ். இந்த சபையில் எத்தனையோ பேருடைய உள்ளம் இப்ப சொல்லும், என் வாப்பனை குர்ஆன் ஓதி தரலையே, எங்கட வாப்ப எங்களுக்கு இதை சொல்லி தரலையே, வாப்ப சொல்லி தராம கபருக்கு போய்த்தாரே, வாப்பா கடனாளியாக போய்த்தார் கபருக்கு. வாப்பா மகனுக்கு கடனாளி, அந்த கடனை வாப்பவால் நிறைவேற்றேன். இப்ப எங்கட வாப்ப செய்த தவற நாங்க செய்யக்கூடாது. எங்கட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடனை நாங்க சரியா நிறைவேற்றுவோம். வீட்டுல போய்த்து பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு, மகனே நான் மௌத்தானா எப்படி ஜனாசா தொழுவிப்பீங்க, இதை கொஞ்சம் தொழுது காட்டுங்க பாப்போம். புள்ளைக்கு மௌத்த ஞாபகப்படுத்துங்க. மகனே உண்ட வாப்பா நான் மௌத்தானா நீ எப்படி வாப்பா ஜனாசா தொழுவிப்பாய்? எனக்கு இங்க தெரிய, நான் நாட்டில் சொல்றேன், தொழுவிக்கப்படக்கூடிய ஜனாசாக்கள்ல 50% மேற்பட்ட ஜனாசாவுடைய தொழுகை அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாது. என்ன ஜனாசாவுடைய புள்ள தான் ஜனாசா தொழுவிக்கணும். எல்லாருக்கும் தெரியும். புள்ளை ஐந்ததுக்கு மட்டுமேலா, மகனா இருந்து மட்டுமேலா, வேற நினைக்கணும் சொல்லுங்களேன். ஜனாசா தொழுவிக்க தெரியணும், சூரத்துல் ஃபாத்திஹா தெரியணும், சுன்னத்தான வாரிதான துஆக்கள் தெரியணும், ஜனாசாவுக்கு முன்னால செய்யற உதுவ பத்தி தெரியணும். ஜனாசா பர துஆ ஓதுறதல்ல. ஜனாசாவுடைய தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாண்டா 141 எழுத்து, வரத்தினில் குர்ஆன தர்தீலா. ஸலவாத் ஓதணும். என்ன ஸலவாத்? ஸலவாத் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். நான் உங்களுக்கு மிக அன்பாக சொல்றேன், குறைஞ்சபட்சம் பிள்ளைகளை உங்களுடைய ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு தகுதியான பிள்ளைகளை ஆக்கிக்க மௌத்தாகுங்க. மகனே நான் மௌத்தானா என்ற ஜனாசா நீதான் தொழுவிக்கணும். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, என்ற மௌத்துக்கு பிறகு எனக்கு துஆ செய்யற புள்ள, எனக்கு கருணை கையேந்திர புள்ள. இது பெரிய கடன், ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு நீங்க வந்த நோக்கத்தை முடிச்சிட்டு அவசரமா ஊருக்கு போய் சேருங்க. நீங்க எந்த ரியாலுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்களோ அந்த ரியாலை விட முக்கியம் அது. எதை விட்டுட்டு வந்தீங்களோ அது முக்கியம். மிக இரக்கமாக சொல்றேன், இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்க.